بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد إلى آخر السورة. صدق الله مولانا العليم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر، ربي تمم بالخير، وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. பக்தரட்சகனும் சர்வஜீப ஜெயாபரணமாகிய ஏகவல்லோன் இறைவன் அல்லாஹ் கருளஷானவத்தாலவுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. நாம் இன்று உண்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக இவ்வுலகில் வாழ்வதற்கு காரண கருத்தாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம் உயிருக்கு உயிரிலான உயிரிலும் மேலான கோமாநபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அணுவும் தவறாது பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முத்தகீன்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக குவளையம் போற்றும் குருநாதர் குதுபுல் அக்த்வாப் கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசுல்லாஹு ஸரவுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும், எமது ஊரின் கதாநாயகராக இருக்கக்கூடிய குதுபுல் மஜீத் ஃபர்துல் வஹீத் ஷாவுல் ஹமீத் அப்துல் காதிர் நாகூரி மாணிக்கப்பூரி கத்தசுல்லாஹு ஸரவுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும், ஏனைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எம் அத்துணைவர்கள் மீதும் இறைவனின் ஸலாத் என்னும் கருணையும் சலாமனும் ஈரற்றமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று வேண்டியவனாய், புனிதம் நிறைந்த ஜும்ஆவுடைய தினத்தில் ஜும்ஆவினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்து இறை இல்லத்தில் விட்டிருக்கக்கூடிய கண்ணியமான இஸ்லாமிய சௌர்களே, பெரியோர்களே, இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவ்வகையான விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்களோ அவைகளை முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும், இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவ்வகையான விடயங்களை விட்டும் தவிர்ந்து விலகி நடக்குமாறு எங்களுக்கு விலக்கல் செய்துள்ளார்களோ, தடை செய்துள்ளார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி நடக்குமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, இறைவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நபிமார்களுக்கு வேதங்கள் என்றும் சுஹுஃப்கள் என்றும் மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் பல்வேறுபட்ட அமைப்புகளில் தனது அறிவிப்பினை வழங்கியிருந்தான், தனது வஹீயினை இறைவன் வழங்கியிருந்தான். அந்த ரீதியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறுதியாக வந்த வேதமே அல் குர்ஆன் என்பது நாங்கள் அறிந்த விடயம். முன் சென்ற வேதங்கள் அல் குர்ஆன் அருளப்பட்டதற்கு பிற்பாடு அதனுடைய சகலவிதமான சட்டதிட்டங்களும் இல்லாமலாக்கப்பட்டது. ஆனால் அதில் பொதிந்துள்ள கருத்துக்களும் படிப்பினைகளும் கியாமத் நாள் வரைக்கும் உண்டு என்பதனை எமது இஸ்லாம் மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்தி கொள்ளிக் கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனால் முன் சென்ற வேதங்களை மறுக்க வேண்டும் என்கின்ற கோட்பாட்டில் கிடையாது எமது மார்க்கம். அல் குர்ஆனை தனது வேதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முஃமின் ஏனைய வேதங்களையும் அவன் நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஈமானுடைய நம்பிக்கை கோட்பாட்டினுடைய அடிப்படை. அன்பார்ந்தவர்களே, இதே தோரணையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சில கேள்விகளை தொடுக்கின்றார்கள். நாயகம் யா ரசூலல்லாஹ், முன் சென்ற நபிமார்களுக்கு இறைவன் சுஹுஃபுகள் என்று சொல்லி வழங்கியிருந்தான். நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சுஹுஃபுகளை வழங்கியிருந்தான்.
நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு தௌராத் வேதத்தினை இறைவன் வழங்கியிருந்தான், சுஹுஃபுகளையும் வழங்கியிருந்தான். நாயகமே, அதில் என்ன விடயம் சொல்லப்பட்டது? அவற்றில் சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் பின்பற்றலாமா, எடுத்துக்கொள்ளலாமா? அதில் எவ்வகையான தாற்பயங்கள் மனித சமுதாயத்திற்கு உள்ளது என்பதனை பற்றி அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து கேட்கின்றார்கள். யார் இந்த அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள்? யார் இவர்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அக்கு வேறு ஆணி வேறாக ஆராய்ச்சி செய்து இஸ்லாத்தை தழுவியவர்கள் தான் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து ஜோசியக்காரர் என்று மக்கள் எல்லாம் சொல்கின்றார்களே, இவர் உண்மையிலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜோசியக்காரர் தானா, குறிப்பார்ப்பவர் தானா? குறிப்பார்ப்பவராக இருந்தால் அவர் சொல்லக்கூடிய விடயங்களில் பொய்கள் இருக்கும். ஆனால் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் ஒரு பொய்யும் கிடையாது. அப்ப இவர் குறிப்பார்ப்பவர் கிடையாது, ஜோசியம் சொல்வர் கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியக்காரர்கள் என்று காஃபிர்கள் சொல்கின்றார்கள், மனிதர்கள் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர் உண்மையில் அவ்வாறு இருப்பாரா? ஆராய்ச்சி செய்கின்றார். கண்ணியமானவர்களே, அவருக்கு அவர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார், நிச்சயமாக அவ்வாறு இருக்க முடியாது. சூனியக்காரர்களாக இருந்தால் அவர்களுடைய நடவடிக்கைகள் இந்த அத்துணையும் மாற்றமாக இருக்கும். ஆனால் இவர் மிகவும் பக்குவமான முறையில் தனது நடத்தைகளும் சரி, அத்துணை விடயங்களும் சரி, மிகவும் உறுதியானவராகவும் பக்குவமானவராகவும் இருக்கின்றார். நிச்சயமாக இவர் ஒரு சூனியக்காரர் கிடையாது என்றெல்லாம் ஒவ்வொரு விடயங்களையும் ஆராய்ந்து அலசி பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உண்மையானவர்கள் தான், அவர்கள் தான் நபி ரசூல் என்பதனை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் தான் இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் கேள்வி கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், முன் சென்ற வேதம், அதிலும் குறிப்பாக நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு இறைவன் வழங்கிய அந்த சுஹுஃபுகள், அந்த வேதத்தில் என்ன விடயம் உண்டு? எவ்வகையான விடயங்களை இறைவன் சொல்லியிருந்தான்? அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பதில் இப்ரா, படிப்பினைதான். அத்துணை விடயங்களையும் இறைவன் அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு ஒரு படிப்பினையாகவே இறைவன் ஆக்கி வைத்தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்ல, அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீண்டும் கேள்வி கேட்கின்றார்கள், நாயகம் யா ரசூலல்லாஹ், அதை பற்றி எங்களுக்கு கற்றுத்தாருங்கள், சொல்லித்தாருங்கள். எவ்வகையான படிப்பினைகள், அது எங்களுக்கு எந்த விதத்தில் பிரயோஜனம் அளிக்கும் என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுத்தாருங்கள் நாயகமே. அதில் சொல்லப்பட்ட விடயத்தினை எங்களுக்கும் கூறுங்கள் என்று சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், கண்ணியமானவர்களே, அது நபித்தோழர்களுக்கு மாத்திரமல்ல, 1400 வருடங்களை கடந்திருக்கக்கூடிய எமக்கும் சரி, கியாமத் நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அவதரிக்கின்ற மனித சமுதாயத்திற்கும் சரி மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தினை சொல்லக்கூடியதாகவும் இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சொன்னபடி அன்னவர்களுடைய அந்த சுஹுஃபுகளில் இருந்து அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லி காட்டிய விடயம், முதலாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொல்லி காட்டுகின்றார்கள், அஜிப்து லிமன் ஐகன பில் மௌத் கைஃப யஃப்ரஹ். இது நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விடயம். அஜிப்து லிமன் ஐகன பில் மௌத், நான் ஆச்சரியப்படுகின்றேன். லிமன் ஐகன பில் மௌத், மரணத்தை கொண்டு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய, உறுதியாக மரணத்தினை நம்பக்கூடிய ஒரு மனிதன் கைஃப யஃப்ரஹ், அவன் எவ்வாறு சந்தோஷமாக இருக்கின்றான் பாருங்கள். நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட விடயத்தினை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஒரு மனிதன் மரணத்தினை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றான், நம்பிக்கை கொண்டிருக்கின்றான். அவ்வாறு நம்பிக்கை கொண்டிருந்தும் இந்த உலக வாழ்க்கை எவ்வாறு அவனை சந்தோஷத்தில் ஆழ்த்துகின்றது? நிச்சயமாக அந்த மனிதனால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. நிச்சயமாக அந்த மனிதன் மரணத்தினை நினைவு கூறுவான் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, அந்த மனிதனால் சந்தோஷமா இருக்க முடியாது. கைஃப யஃப்ரஹ், எவ்வாறு அவன் சந்தோஷமாக இருப்பான், ஆனந்தமாக இருப்பான்? சஹாபாக்களுடைய வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். வீட்டுக்குள்ளேயே கபரை தோண்டி வைத்திருந்தார்கள்.
சஹாபாக்கள் வீட்டுக்குள்ளே கபர் இருக்கும், இறை சிந்தனை தன்னை விட்டும் அகன்று செல்கின்ற சந்தர்ப்பம், அல்லது பாவமான விடயங்கள் தனது உள்ளத்தில் ஊசலாடுகின்ற சந்தர்ப்பம், உடனே மரணத்தினை அவர்கள் நினைவுபடுத்திக் கொள்வார்கள், கபருக்குள் சென்று உறங்கி விடுவார்கள். உறங்குற என்று சொன்னா தூங்குறல்ல, அந்த கபர் குழிக்குள்ளே இறங்கி மரணத்தினை நினைவுபடுத்துவார்கள். எனது அடுத்த நொடி இந்த கபராக இருக்கும் அல்லவா, எனது அடுத்த நொடி இந்த கபராக இருந்தால் நான் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றேன் இந்த கபருக்காக வேண்டி அழுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய தாடிகள் நலைகின்ற வரைக்கும் சஹாபாக்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் சாறை சாறையா வந்து கொண்டிருக்கும். ஏன்? மரணத்தினை நினைவு கூர்ந்ததன் காரணமாக. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், எவ்வாறு ஒரு மனிதன் மரணத்தினை ஈமான் கொண்ட, மரணத்தினை உறுதி கொண்ட ஒரு மனிதன் எவ்வாறு ஆனந்தமாக இந்த உலகில் வாழ்வான். அதற்கு அடுத்ததாக இரண்டாவது விடயமாக சொல்லி காட்டுகின்றார்கள், வஅஜிப்து லிமன் ஐகன பில் ஹிசாப் கைஃப யஜ்மஉல் மால். நன்றாக தெரியும், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் கபருடைய வாழ்க்கை, அதற்கு அடுத்ததாக பல்வேறுபட்ட விடயங்கள் உண்டு என்பதனை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாம், கேள்வி கணக்கு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விடயமும் உண்டு. கேள்வி கணக்கு என்று சொல்லப்படக்கூடிய விடயம் உண்டு என்பதனை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன் எவ்வாறு பணங்களை, சொத்து செல்வங்களை சேகரித்துக் கொண்டிருக்கின்றான். இப்படியான வார்த்தை தௌராத் வேதத்தில் சொல்லப்பட்ட விடயத்தினை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஸர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஒரு மனிதன் நாளை கியாமத் நாளில் கேள்வி கணக்கு என்று சொல்லப்படக்கூடிய விடயம் உண்டு என்பதனை நம்பிய ஒரு மனிதன், ஈமான் கொண்ட மனிதன் எவ்வாறு இந்த உலகத்தில் சொத்து செல்வங்களை அவன் சேகரித்துக் கொண்டிருப்பான். கண்ணியமானவர்களை, நாங்கள் நினைத்தும் கூட பார்த்திராத விதத்தில் கேள்விகள் அமைந்திருக்கும். நாம் விடுகின்ற மூச்சுக்கும் நாளை கியாமத் நாளில் கேள்வி உண்டு. நினைத்திருப்போமா? நாம் விடுகின்ற அந்த மூச்சு காட்டுக்கும் நாளை கியாமத் நாளில் கேள்வி உண்டு. நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு பார்வையும் நாளை கியாமத் நாளில் நாங்கள் விசாரிக்கப்படுவோம். கேள்வி கணக்கிலிருந்து யாரும் தப்ப முடியாது. கண்ணியமானவர்களை, நாளை கியாமத் நாளில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அனுகூலங்கள், மிகப்பெரிய அந்தஸ்துகளில் ஒன்றுதான் கேள்வி கணக்கு இல்லாமல் அவன் சொர்க்கம் சொல்வது. அந்த கேள்வி கணக்கு இல்லை என்று சொன்னாலே அந்த மனிதன் வெற்றி பெற்று விடுவான். ஒரு கேள்வியாக இருந்தாலும் கண்ணியமானவர்கள், அந்த மனிதனால் நிம்மதியான ஒரு நிலையினை அடைந்து கொள்ள முடியாது. ஒரு கேள்வியாக இருந்தாலும் அந்த மனிதன் வெற்றி பெற்றவனாக மாற மாட்டான். அந்த அளவுக்கு மிகவும் கொடூரமான, கடுமையானதா இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் நாளை கியாமத் நாளில் கேள்வி கணக்கு உண்டு என்பதனை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியான் சொத்துக்கு மேல் சொத்து, சொத்துக்கு மேல் செல்வம் என்று சேகரித்துக் கொண்டே செல்கின்றானே, இந்த செல்வங்களுக்கெல்லாம் எவ்வாறு அவன் பதில் சொல்லி முடிப்பான், எவ்வாறு அவனுடைய நிலைமை இருக்கும் என்பதனை நினைத்து நான் ஆச்சரியப்படுகின்றேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விடயத்தினை சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு அடுத்ததாக கண்ணியமானவர்களே, வஅஜிப்து லிமன் ஐகன பில் கபர் கைஃப யல்ஹக். கபருடைய வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று உண்டு என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் எவ்வாறு சிரிப்பான். கபருடைய வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், அதை நம்பி இருக்கக்கூடிய ஒரு அடியான் எவ்வாறு அவனுடைய முகத்திலிருந்து சிரிப்பு வரும். அவ்வாறு சிரிப்பவனை பார்த்து ஆச்சரியப்படுகின்றேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விடயத்தினை அபூ ஸர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். சிந்தனை செய்து பாருங்கள். கபருடைய வாழ்க்கை இருக்கின்றது, நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். அந்த வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். நாம் நினைத்தும் கூட பார்க்காத கொடிய விடயங்கள் அங்கு காணப்படுகின்றது. நாம் நினைத்தும் கூட பார்க்காத அளவுக்கு வேதனைகளை சுமந்த வண்ணம் ஒவ்வொரு நாளும் எமது கபர் எம்மை அழைத்துக் கொண்டே இருக்கின்றது. அதனை ஒரு அடியான் மனதில் நிறுத்துவானே என்று சொன்னால், அந்த அடியானிலிருந்து பாவம் செய்வதென்ன, பாவத்தை நினைத்து கூட பார்க்க மாட்டான். கண்ணியமானவர்களே, நாங்கள் அத்துணை விடயங்களையும் மறந்தவர்களாகத்தானே, மரணமாக இருக்கலாம், கபருடைய வாழ்க்கையாக இருக்கலாம், ஹிசாப் என்று சொல்லப்படக்கூடிய கேள்வி கணக்காக இருக்கலாம், அத்துணை விடயங்களையும் மறந்தவர்களாக
சர்வ சாதாரணமான முறையில் இன்ப வாழ்க்கையினை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சர்வ சாதாரணமான முறையில் எங்களுக்கு மத்தியில் பாவத்தினை கண்மூடித்தனமாக செய்து கொண்டிருக்கின்றோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக இவைகள் அத்துணையும் முற்று பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் நாம் விழித்துக் கொள்வோம். அந்த நேரம் நாம் பிடிக்கப்படக்கூடிய பிடி மிகவும் கொடூரமானதாக இருக்கும். அடுத்ததாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், வஅஜிப்து லிமன் ஐகன பிஸவாலி துன்யா கைஃப யத்மஇன்னு இலைஹா. இது முக்கியமான விடயம். எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் நிச்சயம் அறிவூட்டப்பட வேண்டிய விடயம். இந்த துன்யா நாளுக்கு நாள் மாற்றம் பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. யாருக்காக வேண்டியும் இந்த உலகம் நின்றது கிடையாது, யாருக்காக வேண்டியும் இந்த உலகம் தவித்தது கிடையாது. இன்று இருப்பவர்கள் நாளை இல்லை, நாளை இருப்பவர்கள் மறுநாள் இல்லை. இவ்வாறு இந்த துன்யாவினுடைய அனைத்து விதமான விடயங்களும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், ஓ மனிதா, எவ்வாறு இந்த துன்யாவினை நினைத்து நீ அமைதி பெறுகின்றாய்? இந்த துன்யாவினுடைய ஆசாபாசங்களை எண்ணி அல்லது சுவைத்து நீ எவ்வாறு நீ அமைதி கொள்வாய் என்பதாக தௌராத் வேதத்தில் இறைவன் நபியனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சொன்ன விடயத்தினை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். சிந்தனை செய்து பாருங்கள். இந்த உலகத்தில் பேர் என்ன, பட்டம் என்ன, பதவி என்ன, மாடா மாளிகைகள் என்ன, சொத்து என்ன, செல்வம் என்ன, எதில் கரை காணாதவர்கள் இருக்கின்றார்கள்? பட்டம் பதவிகளில் கரை கண்டவர்கள் இருக்கின்றார்கள். இன்று அவர்களின் நிலை, சொத்து செல்வங்கள், சுப்ஹானல்லாஹ், மாடா மாளிகைகளில் வாழக்கூடியவர்கள் இன்று அவர்களுடைய நிலை, வாழ்ந்தார்கள், தற்பொழுது அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள்? இன்று இருப்பவர்கள் நாளை இல்லை. அது எதுவாக இருக்கலாம், அவர்களுடைய பட்டமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், சொத்து செல்வங்களாக இருக்கலாம். கண்ணியமானவர்களை நினைவில் வைத்துக் கொள்வோம். இந்த துன்யா என்பது அழிந்து போகக்கூடியது, நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே செல்லும். இன்றைய தினம் இவர் இருக்கின்றாரா, நாளைய தினம் அந்த இடத்திற்கு வேறொரு வருவார். இந்த அழிந்து போகக்கூடிய துன்யாவில் தான் இந்த சொத்து செல்வங்களை சேகரிப்பதற்காக வேண்டியும், பட்டம் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டியும், அல்லது கிடைத்த பட்டம் பதவிகளை எவ்வாறு நாம் எமது புகழையும் புகழ்ச்சிகளையும் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன பாடப்படுறோம் நம்ம. கண்ணியமானவர்களை, உயிரில் உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ரூஹ் கைப்பற்றப்பட்டு விட்டால் மையத்தாக மாறிவிடுவோம். அத்துணை பட்டம் பதவிகளும் எங்களை விட்டும் பறிக்கப்பட்டு விடும், சொத்து செல்வங்கள் எல்லாம் எங்களை விட்டும் விரண்டோடிவிடும். இவ்வாறான ஒரு துன்யாவில் தான் நாம் நிம்மதி அடைந்தவர்களாக, ஒரு நாளைக்கு கொஞ்சம் நல்ல பிசினஸ் போயிட்டு என்று சொன்னா மன நிறைவு அடைகின்றோம். அது ஹராமா ஹலாலா எந்த கவலையும் இல்லை. எமது எதிரி ஏதாவது கவலை கஷ்டத்தில் ஏதாவது ஒரு மனிதன் அகப்பட்டு விட்டால், எமக்கு நோவினை செய்தவனா இருக்கலாம், அல்லது எமக்கு பிடிக்காத ஒருவனா இருக்கலாம், ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிவிட்டால் நாங்கள் இன்பம் கொள்கின்றோம், சந்தோஷம் அடைகின்றோம். எதற்காக வேண்டிய இந்த இலி புத்திகள்? கண்ணியமான இஸ்லாமிய சோழர்களை, பெரியோர்களை, அழிந்து போகக்கூடிய இந்த துன்யாவினுடைய ஆசா பாசத்தினை நினைத்து இந்த துன்யா அழிந்து போகக்கூடியதுதான் என்று நம்பிக்கை கொண்ட ஒரு அடியான், நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன் இந்த துன்யாவினுடைய விடயங்களை வைத்து எனக்கு சொத்து செல்வம் இருக்கின்றது, எனக்கு மாட மாளிகைகள் இருக்கின்றது, பட்டம் பதவிகள் இருக்கின்றது என்று தன்னைத்தானே அவன் அமைதிப்படுத்திக் கொண்டு அதில் தனது மனதினை ராகத்தாக்கிக் கொள்வான் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, அந்த அடியானுடைய நிலைமை மிகவும் படுமோசமாக இருக்கும் என்கின்ற விடயத்தினையும் இந்த விடயத்தின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தருகின்றார்கள். அதற்கு அடுத்ததாக, وَعَجِبْتُ لِمَنْ أَيْقَنَ بِبَقَاءِ الْآخِرَةِ وَنَعِيمِهَا كَيْفَ يَسْتَرِيحُ. நிலையான ஒரு உலகம், நிலையான ஒரு நிலை, நாளை கியாமத் நாளில் மறுமையுடைய நாள் உண்டு. இந்த அழிந்து போகக்கூடிய துன்யா எப்போதோ அழிந்துவிடும். ஆனால் நிலையான ஒரு கியாமத், நிலையான ஒரு விடயம், நாளை கியாமத்தான் என்று சொல்லி ஒரு விடயம் இருக்க, இந்த மனிதன் எவ்வாறு இந்த உலகத்தில் ராஹத்தாக நிம்மதியாக இருக்கின்றான், இதனை பார்த்து நான் ஆச்சரியப்படுகின்றேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, முன்னோர்கள், இறைநேச செல்வர்களுடைய தன்மைகள் எல்லாம் இந்த துன்யாவினை அவர்கள் காலின் தூசியாக கணிப்பிட்டார்கள்.
தூசிக்கு சமனாக அவர்கள் கணிப்பிட்டார்கள். ஏன்? அழிந்து போகும் என்று அறிந்தும் இதற்கு என்ன முக்கியத்துவம்? இந்த துன்யா அழிந்து போகக்கூடியது என்று அறிந்தும் இதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் என்ன? கொடுக்கவில்லை அவர்கள். அவர்களுடைய ஏக்கம், அவர்களுடைய ஹவா அத்துணையும் நாளை கியாமத்து நாளை நான் எப்போது அடைவேன், மறுமையுடைய நாள் எவ்வாறு எனக்கு அமையும், எவ்வாறு நான் அதில் ஜெயம் பெறுவது என்கின்ற விடயத்திலேயே அவர்களுடைய சதா நேரமும் சென்றதே தவிர நிம்மதியான ராகத்தான ஒரு நிலையில் அவர்கள் இருக்கவில்லை. இப்ப நம்மட நிலை என்ன? இளம் வயதில் தொழில் ஆரம்பிக்கின்றோம், அல்லது ஏதோ ஒரு வியாபாரத்துக்கு ஏதோ ஒரு தொழிலுக்கு செல்கின்றோம், சம்பாதிக்கின்றோம், திருமணம் முடிக்கின்றோம், பிள்ளைகளை பெற்கின்றோம். அதற்கு அடுத்து அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டு ஏதோ நிம்மதியான ஒரு ராகத்தான வாழ்க்கை என்று சொல்லி நாங்கள் அவ்வாறே பள்ளியோடு தொடர்பாக சென்று விடுகின்றோம். கண்ணியமானவர்களே, எவ்வாறு ராகத்தாக இருக்க முடியும்? இதுவா எமது பொறுப்பு? நாம் செய்யக்கூடிய விடயம்தான். வியாபாரம் செய்ய வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும், திருமணம் முடித்து எமது பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல திருமணத்தினை கொடுத்து விட்டால் எமது அத்துணை விடயங்களும் முற்றுப்பட்டு விட்டதா? நிச்சயமா கிடையாது. எவ்வாறு நாம் அமைதியாக இருக்க முடியும்? கண்ணியமானவர்களை, இதைவிட மிக பெரும் பொறுப்பு நாளை கியாமத்தினாலில் நாம் எவ்வாறு ஜெயம் பெறுவது, நாளை கியாமத்தினாலில் நாம் எவ்வாறு வெற்றி பெற்று இறைவனுக்கு நெருக்கத்துக்குரியவனாக மாறுவது. இந்த ஊசலாட்டம், இந்த மனோநிலை ஒரு மனிதனிடத்தில் இருக்குமே என்று சொன்னால் அந்த மனிதன் 80 அல்ல 100 வருடங்கள் கடந்தாலும் அந்த மனிதனால் இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது. இன்னும் நாங்க பதறிக்கிட்டான இருக்கிறோம். வயசு 50, 80, 90 வயசு சென்றாலும் உழைத்த உழைப்பு போதாது, உழைக்க வேண்டும் தான். கண்ணியமானவர்களே, அந்த உழைப்பே எம்மை நாளை கியாமத் நாளில் படுகொலியில் தள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டுகின்றார்கள். உழைக்க வேண்டும். நாம் உழைக்கக்கூடிய உழைப்பு நாளை கியாமத் நாளில் எங்களுக்கு எமனாக வந்து முடியக்கூடாது. நாம் நரகத்திற்கு செல்லக்கூடிய வாயிலை திறக்கக்கூடியதாக அமைந்துவிடக் கூடாது என்பதனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். உழைக்கின்றீர்களா? இறைவனை மறந்த உழைப்பு வேண்டாம். உரிய நேரத்தில் தொழுகையை நிலைநாட்டுங்கள். நீங்கள் உழைக்கக்கூடிய விடயங்களிலிருந்து நீங்கள் சரியான விதத்தில் ஜக்காத்துகளையும் சதக்காக்களையும் வழங்குங்கள். முடியுமாக இருந்தால் நீங்கள் இதர வணக்கங்களையும் சரிவான முறையில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அமைதி அடைந்தவர்களாக ஆகிவிடாதீர்கள். உழைக்கிற விஷயத்துல நீங்க என்ன செய்யலாம்? ராஹத்தா, அப்பா இவ்வளவு காலம் நல்லா உழைச்சிட்டேன், என் குடும்பத்துக்கெல்லாம் நல்லா கொடுத்துட்டேன் என்கின்ற மனோநிலை உங்களுக்கு மத்தியில் வரலாம். ஆனால் இபாதத்துடைய விடயத்தில் ஒரு காலமும் நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், அமைதியாகி விடாதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள், கரை கண்டவர்களை போன்று நிம்மதி அடைந்து விடாதீர்கள். கண்ணியமானவர்களே, நாம் நினையாத புறத்திலிருந்து என்ன செய்யும்? எமது இபாதத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எல்லாம் முடிஞ்சுதானே, நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்து விட்டேன், இப்போது நான் ராகத்தான முறையில் நிம்மதியான முறையில் ஏனைய விடயங்களை செய்யலாம் என்று சொல்லிவிட்டு எங்களுக்கே நாங்கள் ஒரு விடயத்தினை நாங்கள் போட்டுக் கொள்வோம் என்று சொன்னால் அதனுடைய பிடி மிகவும் கடுமையானதாக இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, பெரியோர்களே, நாம் சொத்து செல்வங்களை சேகரித்து வைத்திருப்பது வைத்தது எங்களது கண்ணுக்கு தெரியும். இத்தனை கோடி ரூபாய் கிட்ட இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நான் சேகரித்து வைத்த நன்மை என்ன? எவ்வளவு நன்மையை நான் சேகரித்து வைத்திருக்கின்றேன் நமது கண்ணுக்கு தெரியுமா? நான் சேகரித்து வைத்த நன்மை எவ்வாறு அது அழிந்து பாவங்கள் கூடுகின்றது என்பது எமக்கு தெரியுமா? எதுவும் தெரியாது. ஆனால் அந்த விடயத்தில் முயற்சி செய்கின்ற நோக்கம், முயற்சி செய்கின்ற அளவு மிக மிக குறுகியதாகவே காணப்படுகின்றது. எதற்காக வேண்டியதனை சொல்கின்றேன் என்று சொன்னால், சொத்து செல்வத்தை எல்லாம் சேகரித்து வைக்கின்றோம், ஆனால் நாம் செய்த நெல் அமட்கள் இன்று வரை பாதுகாப்பாக இருக்கின்றதா? நேத்து நான் தொழுத தொழுகை இன்றைக்கு அந்த தொழுகையுடைய நன்மை இருக்கின்றதா? தெரியாது. ஏன் அவ்வளவு பாவங்கள்? பேசுகின்ற பேச்சில் பாவம், பார்க்கின்ற பார்வையில் பாவம், மனோ இச்சைகள் என்று சொல்லி அத்தனை விதமான பாவங்களை சுமந்து கொண்டிருக்கின்றோம். நாம் நாளை கியாமத் நாளில் செல்கின்ற சந்தர்ப்பத்தில் நினைத்துக் கொண்டு செல்வோம், நான் தொழுதிருக்கின்றேன், நோன்பு நோற்று இருக்கின்றேன், நோன்பு நோற்றம் தொழுதோம், ஆனால் அதனுடைய நன்மைகளை சரியான விதத்தில் அடைந்து கொண்டோமா? தெரியாது. ஏன்? எமது நடவடிக்கைகள் அவ்வாறு காணப்படுகின்றது. சுபஹ் தொழுகைக்கு பள்ளிக்கு வாரம் கூட குப்பை பேக் கொண்டு கையில் எடுத்துட்டு வாரம். எத்தனை பேரை பார்க்கிறோம்? சுபஹ் தொழுகைக்கு பள்ளிக்கு வாரம்
கூட என்ன செய்யறோம், குப்பை பேக் கொண்டு எடுத்துட்டு வந்து பள்ளிக்கு முன்னுக்கு ரோட்ல போட்டுட்டு போறோம். தொழுகிற தொழுகையினுடைய நன்மை அந்த குப்பை பேக்கு கூட அப்படியே போயிடும். நடப்பதை கூறுகின்றேன். தொழுகைக்காக வேண்டி வருகின்றோம், சதக்கா கொடுக்கின்றோம், ஜக்காத்து கொடுக்கின்றோம். கடையில் வேலை செய்யக்கூடியவராக இருக்கலாம், அல்லது எமக்கு கீழால் நிற்பவர்களா இருக்கலாம், அவர்களை கடுமையான முறையில் பிழிகின்றோம். அவர்களுடைய ஹக்கை நிறைவேற்றுவது கிடையாது. நீங்க எவ்வளவுதான் ஜக்காத்தோ சதக்கா என்ன தள்ளி கொடுத்தாலும் இங்க நீங்க செய்யற வேலை கண்ணியமானவர்களை உங்களது அத்துணை விதமான நன்மைகளையும் பறித்தெடுத்து விடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, பெரியோர்களே, மத்தாக்களை பார்த்தா நல்லா, ரோட்ல போராக்கள் வாராக்களை பார்த்தா நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவரை பார்த்தா சலாம் சொல்றோம், சிரிக்கிறோம், கதைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா ஊட்டரிக்கிற உம்மா வாப்பாவுடைய முகத்தை பார்த்து சிரிப்பது கிடையாது. சொந்த சகோதரன் சொந்த பிள்ளைகளை பார்த்து பாசமாக ஒரு வார்த்தை இரண்டு வார்த்தை பேசுவது கிடையாது. இவ்வாறான நிலைகள் எவ்வாறு எம்மை சுவர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் ஆக்கும்? ஒரு மனிதனை பார்த்து நாம் சிரிக்கின்ற சிரிப்பு அத்தபஸ்ஸுமு ஸதகா அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனை பார்த்து இன்னொரு மனிதன் புன்முறுவல் பூப்பது சதக்கா. நீங்க எவ்வளவுதான் பல்லாயிரக்கணக்கான மனிதனை பார்த்து புன்முறுவல் பூத்து நீங்கள் சதக்கா செய்து நன்மையினை கொள்ளையடித்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய தாயினை பார்த்து நீங்கள் ஒரு முகம் சுளித்து நடந்தால் அத்தனையும் ஜீரோவாகிவிடும். எமது அமட்கள் எல்லாம் இவ்வாறு தான் இருக்கின்றது கண்ணியமானவர்கள். இப்படிப்பட்ட அமட்களை வைத்துக் கொண்டு நாம் எவ்வாறு நாளை கியாமத்து நாளுக்கு தயாரானவர்களாக நாங்கள் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். இதனைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அஜிப்து லிமன் ஐகன பி பகாயில் ஆখিরা. நாளை கியாமத்து நாள் தான் உறுதியானது, நிலையானது, தரிபட்டிருக்க கூடியது என்று அறிந்தும் இந்த உலக இன்ப ஆசையில் சொற்ப அற்ப ஆசையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதனை நினைத்து ஆச்சரியமாக இருக்கின்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த விடயத்தினை சொல்லி காட்டுகின்றார்கள். இவ்வளவு விடயத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வேதத்தில் சுஹுஃப்களில் சொல்லப்பட்ட படிப்பினைகளையும் யதார்த்தமான தன்மைகளையும் மனித சமுதாயத்திற்குரிய வழிகாட்டல்களை கேட்டேன்னு சொல்லி தந்தீங்க. நீங்க என்ன சொல்ல இருக்கிறீங்க? நீங்க ஏதாவது எனக்கு சொல்லி தாங்கள் நபியே. நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஊஸீக பி தக்வல்லாஹ். இறையச்சத்தை கொண்டு உனக்கு நான் வசியத்து செய்கின்றேன். எச்சந்தர்ப்பத்திலும் இறையச்சம், இறைவனை பற்றிய அந்த அச்சம் உனது உள்ளத்தை விட்டு நீங்கிவிடக் கூடாது. இதுவே அத்துணை விடயங்களுக்கும் தலையாய காரியமாக இருக்கின்றது. ஃபஇன்னஹா ரஅஸுல் அம்ரி. இறையச்சம் இருக்கின்றது அல்லவா, அந்த இறையச்சம் ஒரு மனிதனுடைய பார்வையில் இருக்கலாம், பேச்சில் இருக்கலாம், நடையில் இருக்கலாம், வணக்கங்கள் இருக்கலாம். எதில் இருக்குமோ அந்த இறையச்சம் நாளை கியாமத் நாளில் அந்த மனிதனை சுவர்க்கத்திற்கு தகுதியானவனாக மாற்றிவிடும். இறையச்சம் இல்லாத லட்சக்கணக்கான ரக்காயத்து தொழுகைகளும் எந்த விதமான பலனும் கிடையாது. இறையச்சம் இல்லாத எத்தனை மாதங்கள் தொழுதாலும், எத்தனை மாதங்கள் நோன்பு நோற்றாலும், எவ்வளவு ஜக்காத்து கொடுத்தாலும் எந்த பலனும் கிடையாது என்கின்ற யதார்த்தத்தினை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஜித்னி யா ரசூலல்லாஹ், நாயகமே யா ரசூலல்லாஹ், இன்னும் சொல்லுங்க. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இறையச்சம் இன்னும் சொல்லுங்க நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அலைக பி திலாவத்தில் குர்ஆன் வ ذிக்ரில்லாஹ், அதிகமான முறையில் அல் குர்ஆனை ஓதுங்கள், அதிகமான முறையில் இறைவனை zikr செய்யுங்கள். நிச்சயமாக ஃபஇன்னஹு நூருன் லக ஃபில் அர்ல், நிச்சயமாக இந்த உலகத்தில் அவைகள் உங்களுக்கு ஒளிமயமானதாக காட்சியளிக்கும். எந்த விதத்திலும் தங்கு தடைகின்றி நீங்கள் தொடக்கூடிய அத்துணை விடயங்களும் உங்களுக்கு கை வந்து சேரும் என்கின்ற யதார்த்தத்தினை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரண்டாவதாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள். நேரத்தினை கருத்தில் கொண்டு சுருக்கமாக சொல்கின்றேன். மீண்டும் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், ஜித்னி யா ரசூலல்லாஹ், நாயகமே யா ரசூலல்லாஹ், இன்னும் சொல்லுங்கள், எனக்கு இன்னும் அட்வைஸ் பண்ணுங்க, வேற என்னென்ன செய்யணும் என்று சொல்லி எனக்கு சொல்லித்தாருங்கள் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று கேட்டவுடன் அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இய்யாக வ கஸ்ரத்தல் லஹ் ஃபஇன்னஹு யுமீத்துல் கல்ப். அதிகமான முறையில் சிரிப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். எதை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்?
அதிகமான முறையில் சிரிப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு யுமீத்துல் கல்ப், அது உங்களது உள்ளத்தை மரணமடைய செய்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய வசியத்து. நம்ம ஒரு ஆளை சிரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி எத்தனை பொய்யெல்லாம் சொல்லி எப்படி எப்படி எல்லாம் சிரிக்க வைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் அதிகமாக சிரிக்கின்ற விடயத்தில் கவனமான முறையில் இருந்து கொள்ளுங்கள், அதிகமான முறையில் சிரிக்காதீர்கள், அது உங்களது உள்ளத்தை மரணமடைய செய்துவிடும். உள்ளம் மரணித்த ஒரு மனிதனால் செய்யப்படக்கூடிய எந்த இபாதத்திற்கும் எந்த பலனும் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, மீண்டும் கேட்கின்றார்கள், ஜித்னி யா ரசூலல்லாஹ், எனக்கு இன்னும் அதிகமா சொல்லுங்க, எனக்கு இன்னும் சொல்லுங்க நாயகமே என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஏழை எளியவர்களோடு அன்பாக இருங்கள். ஏழை எளியவர்களோடு அன்பாக இருப்பது மாத்திரமல்லாமல் அவர்களோடு ஒன்று சேர்ந்தவர்களாக இருங்கள் என்கின்ற விடயத்தினை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக ஜித்னி யா ரசூலல்லாஹ், எனக்கு அதிகரித்து தாருங்கள் என்று, அதிகமாக இன்னும் அதிகம் சொல்லுங்கள் என்று கேட்டவுடன் அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய விடயம், கண்ணியமானவர்களே, உன்துர் இலா மன் ஹுவ தஹ்தக் வலா தன்துர் இலா மன் ஹுவ ஃபௌகக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? உன்துர் இலா மன் ஹுவ தஹ்தக், உனக்கு கீழே இருக்கிறவனை நீ பாரு. வலா தன்துர் இலா மன் ஹுவ ஃபௌகக், உனக்கு மேல இருக்கிறவனை பார்க்காத. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மனித சாம்ராஜ்யத்திற்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம், கண்ணியமானவர்களே, இறைவன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா தனக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்தினுடைய பெருமதி வெளு எமக்கு கீழே இருப்பவனை பார்த்தால் தான் எமக்கு தெரியுமே தவிர எமக்கு மேலே இருப்பவனை பார்த்து எம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. உனக்கு கீழே இருக்கிற ஆட்களை பாரு, மேல இருக்கிற ஆட்களை பார்க்காதே என்கின்ற வாசகத்தை எமது சமுதாயம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக் போஸ்ட் இவ்வாறான விடயங்கள் தான் பதிவிடுகின்றோமே தவிர எமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்றோமா என்று பார்ப்போம் என்று சொன்னால் அதுவும் ஜீரோ. எமக்கு இறைவன் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தினை தந்திருக்கின்றான். இந்த உடல் ஆரோக்கியம் இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற இந்த ஆரோக்கியத்தினுடைய அந்த பெருமதி ஒரு தடவை நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தீங்க என்று சொன்னா விளங்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஒவ்வொரு வாட்டுக்கும் போய் பாருங்க, எத்தனை விதமான நோய்கள், எத்தனை விதமான நோயாளிகள், எவ்வகையான கஷ்டங்கள், சிரமங்களை அவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அந்த நேரத்தில் இறைவன் எனக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நிஅமத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நாம் நோயாளியினை பாருங்கள், செல்வமாக இருக்கக்கூடிய நாம் ஏழை எளியவர்களை பாருங்கள். ஒரு நாளைக்கு ஓர் உணவு உண்டு விட்டும் காலத்தை கடத்தக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். எத்தனை விதமான பட்டினியோடு எத்தனை பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 3 வேளை என்ன 5 வேளை உணவு உட்கொள்கின்ற விதத்தில் என்னை ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த நிஅமத்தை இனி உனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை பார்த்து நீ புரிந்து கொள். ஒரு காலமும் இறைவனால் வழங்கப்பட்ட நிஅமத்துக்கள் உனக்கு மேலே இருப்பவனை பார்த்து நீ அடைந்து கொள்ள மாட்டாய், புரிந்து கொள்ள மாட்டாய் என்கின்ற விடயத்தினை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அழிந்து போகக்கூடிய உலகத்தில் இருக்கின்றோம். இந்த உலகம் அழிந்து போகக்கூடியதான் என்பதற்காக வேண்டி பற்றற்ற தன்மையோ துறவரமோ நான் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. இறைவனை மறந்த விடயங்களில் நாங்கள் ஈடுபட்டு விடக் கூடாது. இறைவனை மறந்த சந்தோஷம் வேண்டாம். இறைவனை மறந்த இதர தொழில்களாக இருக்கலாம், என்னென்ன விடயமாக இருக்கலாம், ஹராம் ஹலால் பேணிக் கொள்ளுங்கள், ஹராம் ஹலால் பேணிக் கொள்ளுங்கள். அவற்றில் நாங்கள் தவறு விடுவோமே என்று சொன்னால் அது எமது பிச்சலங்களை பாதித்து நாளை கியாமத்தினால் எம்மை படுகொலிக்குள் தள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய விடயமாக மாறிவிடும் என்கின்ற விடயத்தினை நினைவில் கொண்டவனாக இறைவன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா எவ்வகையான வழிகளை கொண்டும் இந்த உலகில் வாழ்வதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக எங்களுக்கு விடயத்தினை கற்பித்து தந்திருக்கின்றானோ அதன்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கினையும் அத்துணைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ரப்பே நாயனியா அல்லாஹ், கண்ணியமான எங்களது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து மறைத்து விடுவாயாக. அர்ஹமுர் ரஹ்மான் ரட்சகனியா அல்லாஹ், உனது சகல விதமான நிஅமத்துக்களையும் ரஹ்மத்துக்களையும் அறிந்துணர்ந்து உனக்கு அடிபணியக்கூடிய நல்லடியார்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கிரல்வாயாக. பலஸ்தீனத்தில் வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு உனது உதவி ஒத்தாசையினை வழங்கி விடுவாயாக. யாரெல்லாம் பலஸ்தீனத்தில் இன்று வரை கொல்லப்பட்டார்களோ நாயனியா அல்லாஹ்,
அவர்களுக்கு ஷஹீதுகளுடைய நன்மையினை கொடுத்து அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. ரப்பினா யா அல்லாஹ், யாரெல்லாம் பலஸ்தீனத்து மக்களுக்காக வேண்டி உதவி ஒத்தாசைகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் உனது பலத்தினையும் உனது உதவியினையும் கொடுத்து அவர்கள் நீ பாதுகாத்து கடைசி வரைக்கும் பலஸ்தீன மக்களுக்கு வெற்றியினை கொடுத்தருள்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين. أما بعد، فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي نفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا، حافظوا على الصلاة والزكاة والصوم والحج. عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم والمكارم. إن أحسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام، وهو يقول: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد إلى آخر السورة. بارك الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين، فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين. أما بعد، فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي نفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا، حافظوا على الصلاة والزكاة والصوم والحج. عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم والمكارم. إن أحسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام، وهو يقول: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم، صاحب التاج والمعراج والبراك والعلم، دافع البلاء والوباء والقحط والمرض والعلم، اسمه مكتوب مرفوع مشفوع منقوش في اللوح والقلم، سيد العرب واللجم، اسمه مقدس معطر مطهر منور في البيت والحرم، شمس الضحى بدر الدجى صدر الهدى نور الهدى كأف الورى مصباح الظلم، جميل الشيم شفيع الأمم صاحب الجود والكرم، والله عاصمه وجبريل خادمه والبراك مركبه والمعراج سفره وسدرة المنتهى مقامه، وقاب قوسين مطلوبه والمطلوب مقصوده والمقصود موجوده، سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغربين رحمة للعالمين، راحة العاشقين مراد المشتاقين، شمس العارفين سراج السالكين، مصباح المقربين محب الفقراء والغرباء واليتامى والمساكين، سيد الثقلين نبي الحرمين إمام القبلتين، وسيلتنا في الدارين صاحب قاب قوسين محبوب رب المشرقين والمغربين، جد الحسن والحسين رضي الله تعالى عنهما،
مولانا ومولى الثقلين أبي القاسم سيدنا محمد صلى الله عليه وسلم بن عبد الله رضي الله تعالى عنه، نور من نور الله. يا أيها المشتاقون بنور جمالهم صلوا عليه وآله وصحبه وسلموا تسليما. اللهم ارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وارض عن خلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وارض عن خلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وارض عن خلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وارض عن عشرة المبشرة ساداتنا سعد وسعيد وطلحة وزبير وعامر وعبد الرحمن رضي الله تعالى عنهم، وارض عن أم الرسول سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما، وارض عن بنت الرسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها، وارض عن سيد الشباب أهل الجنة سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما، وارض عن سائر أصحاب رسول الله صلى الله عليه وسلم، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أيد الإسلام والمسلمين، اللهم انصر الإسلام والمسلمين في فلسطين. اللهم اصلح أحوالنا وأحوال المسلمين في فلسطين. اللهم انصر إخواننا المؤمنين المجاهدين في فلسطين وفي سائر بلاد المسلمين. اللهم دمر أعداءنا وأعداءك وأعداء الدين، فانصرنا على القوم الكافرين، فانصرنا على القوم الظالمين، فانصرنا على القوم اليهوديين، فانصرنا على القوم النصرانيين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار فلا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله الجليل الجبار يذكركم ويزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.